இந்தியா செய்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உலக நாடுகள் பல போட்டி போட்டுக் கொண்டு ஓடிச் செல்கின்றன. இந்தியா செய்தது என்ன பார்க்கலாம். ஜனவரி 26ஆம் தேதியன்று இந்தியா வந்திருந்த ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டார். இதனையடுத்து நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் இந்தியா உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். பிறகு இருதரப்புக்குமான பேச்சுவார்த்தையில் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா கிழக்காசிய நாடான வியட்நாமுக்கு நேற்று சென்றுள்ளார். அங்கு தலைநகர் ஹனோயில் வியட்நாம் அதிபர் லுவெங் குவெங்கை சந்தித்து இருதரப்புக்குமான உறவு குறித்தும் ஒப்பந்தம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. சில மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருவரும் சேர்ந்து கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐரோப்பிய யூனியனும் வியட்நாமும் தங்களுக்கு இடையேயான உறவை நீண்ட கால ஒத்துழைப்பு கூட்டாண்மை என்ற நிலைக்கு உயர்த்தியிருப்பதாக தெரிவித்தனர். இதன் மூலம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இணையான முக்கியத்துவத்தை ஐரோப்பிய யூனியன் பெற்றுள்ளதாக பார்க்கப்படுகிறது. வியட்நாம் ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தத்தின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாம் ஐரோப்பிய யூனியனின் மிகப்பெரிய கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு போடப்பட்ட தடையற்ற வர்த்தகத்தின் மூலம் 99 விழுக்காடு வரிகள் வியட்நாமுக்கு நீக்கப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் இரு நாட்டுக்கும் இடையேயான உறவை வலு சேர்க்கும் என நம்பப்படுகிறது. இந்தியா ஐரோப்பிய யூனியனுடன் போட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து பல்வேறு உலக நாடுகள் ஐரோப்பிய யூனியனும் கைகோர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றன.